நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் அப்போஸ்தல ஊழியத்தை பற்றி செய்தியை கேட்டோம். மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறும் வேளையில் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்னவென்றால், எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கட்டளை எல்லாருக்கும் உரியது. சிலரை விசேஷ விதமாய் சுவிசேஷர்களாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷ அழைப்பை பெற்றவர்களின் பணிகள் என்ன என்பதை பற்றி நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த கடைசி கால வஞ்சகம் என்கின்ற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்படக்கூடிய இந்த காலங்களில் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலைகள் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை சரியான விதத்தில் ஆசரிக்கவும், இந்த காலங்களிலே தப்பி ஆண்டவராகிய தேவனுடைய வருகையிலே பங்கு பெறவும் நீங்களும் நானும் தகுதி பெற்ற ஒரு பாத்திரமாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். மற்றபடி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது எல்லா இடங்களிலும், அது குறிப்பாக உலக அளவில் மட்டுமல்ல, இது ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் ஏராளமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களிலே தட்டி விழுந்து போகாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை சரியான விதத்தில் நிறைவாக்க நம்மால் முடியும். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. காலங்கள் கொடுமையான ஒரு காலங்களாக இந்த நாட்களில் நீங்களும் நானும் காணக்கூடிய இந்த காலங்களாக இவைகள் எல்லாம் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்டு உணர முடியும். இந்த கொடிய காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது எந்த இடத்தையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நீங்களும் நானும் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எந்த இடத்திலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் அவன் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு வழிமுறைகளை அவன் மெய்யாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்களில் குடும்பத்திலும் கூட அநேக விதமான நம்பிக்கை துரோகங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், யாரையும் நம்பி இணங்க முடியாத ஒரு பயங்கரம் நிறைந்த ஒரு காலங்கள். இதுக்கு பேர் தான் மகா பெரிய கொடுமையுள்ள ஒரு காலம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இதில் குறிப்பாக உலக ரீதியாக காணப்படக்கூடிய கொடுமையை தவிர்த்து ஆவிக்குரிய ரீதியாகவும் கூட திருச்சபைகளில் அநேக விதமான கொடிய காலங்களுக்குரிய தன்மைகள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எந்த ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியனை முதற்கொண்டு நம்ப முடியாத அளவிற்காக, ஒரு சபை போதகனை நம்ப முடியாத அளவிற்காக, ஒரு தீர்க்கதரிசியை நம்ப முடியாத அளவிற்காக மக்களை வழி விலக பண்ணக்கூடிய நிறைய அநேக விதமான பொல்லாத காரியங்களை பேசி ஆவிக்குரிய நிலைகளில் நின்று தள்ளக்கூடிய மகா பெரிய எத்துக்களும் ஏமாற்றுகளும் உருவாக்கப்படக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த கடைசி காலங்கள் எல்லாம் மகா பெரிய கொடுமையுள்ள ஒரு காலம் என்கிறதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:3 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்து எல்லா விஷயத்திலும் உண்மையுள்ள ஒரு தேவன். ஆனால் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று உங்கள் மனம் கெட்டுப்போய் விடுமோ என்று சொல்லி நான் பயமுள்ளவனாய் காணப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மகா பெரிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் திருச்சபையின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போகக்கூடிய அநேகம் ஜனங்கள் இந்த நாட்களில் மெய்யாகவே எழும்புவார்கள் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுத ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை பற்றிதான அறிவோடும் உணர்வோடும் நாம் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே வரக்கூடிய எல்லா விதமான கொடுமைகளுக்கும் எல்லா விதமான வஞ்சகங்களுக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கப்பட நம்மால் முடியும். திருச்சபை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காரியத்தை பற்றி பல விஷயங்களை நாம் மையாகவே தியானித்துக் கொண்டு வருகின்றோம். ஒரு சபை ஆண்டவராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதனை கர்த்தராகிய தேவனுக்குள் வளரச் செய்யவும், ஒரு திருச்சபை கர்த்தராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய மக்களை இன்னும் ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதிப்பட உருவாக்கக்கூடியதுமாக இவைகள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு நியமமாய் காணப்படக்கூடிய ஒன்று. இதிலே ஒரு மனிதன் பங்கு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பெறக்கூடியவனாக கர்த்தராகிய தேவனுக்குள் வேரூன்றி அவன் கனி கொடுக்கும் ஒரு மனுஷனாக தன்னுடைய வாழ்க்கை நிலைகள் மாற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது மட்டுமல்லாமல் அவன் கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ
வாழக்கூடியவனாய் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஒரு தன்மைக்காகவே இந்த திருச்சபையினுடைய சட்டங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்தார். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் நம்ம வந்து கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் மக்களை வளர்க்கிறதுக்கு பதிலாக மக்களுக்கு எதிரடையான அநேக விதமான காரியங்கள், சபைகளில் ஏராளமான சண்டைகள், வன்முறைகள், சச்சரவுகள், அநேக விதமான மார்க்க பேதங்கள், அநேக விதமான பிரிவினைகள், அநேக விதமான கருத்து வேறுபாடுகள், இப்படி தேவன் அருவருக்கும் எல்லா நிலைகளும் திருச்சபைகளிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறது உண்டானால் இனி எழுப்புதலின் காலத்திலே திருச்சபையினுடைய பங்குகளை நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விதமாக மெய்யாகவே பார்க்க முடியும் என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு திருச்சபை சரியான விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த சபையிலே ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களை அனுதினமும் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவராகிய தேவனுக்குள் அவர்களை வளரும்படிக்கான காரியங்களை உருவாக்கி இவர்களை கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலே மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய முறைமைகளை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே இந்த திட்டங்கள் யாவற்றையும் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த சபைகள் இந்த நாட்களிலே மக்களை வளர்க்கிறதற்கு பதிலாக தங்களை வளர்க்கவும், தங்களுக்குண்டான தேவைகளை சந்திக்கவும், மக்களுக்கு விரோதமான அநேக விதமான காரியங்களை உருவாக்கவும், இப்படி நிறைய விதமான தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த திருச்சபைகளிலே இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவனால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எழுப்புதலின் அலை வர முடியாமல் தடையாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு சபைனா எப்படி இருக்கணும், சபையினுடைய முறைமைகள் என்றால் எப்படி காணப்பட வேண்டும், இதில் பல விதமான திட்டங்களை பற்றி கர்த்தர் அவருடைய வேத வசனம் திட்டமும் தீர்க்குமாய் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறது. சபையிலே ஒரு விசுவாசியினுடைய பங்கு என்றால் என்ன, அவன் என்ன விதமான காரியங்களை செயல்படுத்த வேண்டும், அவனுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பங்கு என்ன, இவைகளை அறிந்து அவன் தன்னுடைய இயக்கத்தின் ஊடாக கடந்து போகணும். ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு போதகருடைய அநேக விதமான ஊழியங்கள் என்றால் என்ன, அவர்கள் அந்த போதகர்கள் எதை மக்களுக்கு முன்பதாக போதிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு முன்பதாக வார்த்தைகள் யாவற்றையும் அறிவுறுத்த வேண்டும், இவைகளை பற்றியும் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். சபையிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய அழைப்பு என்றால் என்ன, இவர்கள் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அறிவுறுத்த வேண்டும், சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தை பார்த்தோம். போன முறை நம்முடைய தியானத்தை பார்த்தோம். அப்போஸ்தலருடைய பணி என்றால் என்ன, இவர்களுடைய பணியிலே ஆண்டவராகிய தேவன் திருச்சபையிலே என்னென்ன விதமான காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை பார்க்கணும். ஒரு சுவிசேஷகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊழியத்தை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம். சுவிசேஷகர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு அப்போஸ்தலருடைய காலத்திலே அவர்களுடைய கரங்களில் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான பொறுப்புகள் யாவற்றையும் தர துவங்க ஆரம்பித்தார். அதில் முதல் ஊழியம் அப்போஸ்தலருடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்த முதல் ஊழியம் சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு முன்னோடியாக அப்போஸ்தலர்களை ஆண்டவராகிய தேவன் அந்த நாட்டிலேயே பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் வந்து சுவிசேஷகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு ஒன்றை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி அவங்க கையில் இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடியவராய் விளங்கினார். சுவிசேஷகன் அப்படின்னா வந்து அவன் என்ன விதமான காரியத்தை செய்யும்படியாக உருவாக்கப்பட்டவன், அவன் எதை மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த வேண்டியது அவசியம். சுவிசேஷங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த அழைப்பு இருக்கிறது உண்டானால் இவைகளை நீங்கள் ஆழமாய் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளின் ஊடாக கடந்து போக உங்களால் முடியும். மார்க் 6:12 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. முதல் காரியம், சுவிசேஷகனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சிதறிப்போன ஆடுகளுக்கு முன்பதாக அவர்கள் கடந்து போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை பற்றி அறிவுறுத்தும்படிக்காக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்து மனம் திரும்பாத மக்களுக்கு முன்பதாக, இப்போ சுவிசேஷம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் போய் மனம் திரும்புங்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய நிறைய சுவிசேஷங்களை பார்க்க முடியும். இல்லை, மனம் திரும்புங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை யாருக்கு முன்பதாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் காணாமல் போன சிதறுண்டு போன ஆடுகளுக்கு முன்பதாக போய், தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக போய் தேவனை பற்றியதான அறிவை அவர்களுக்கு முன்பதாக அறிவித்து அவர்களை மனம் திரும்பும்படிக்காக அழைக்கக்கூடிய பணி இந்த சுவிசேஷ பணி. அப்போ இவங்க வந்து எங்க ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், இவங்க வந்து ஒரு திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக காணப்பட ஆரம்பித்தாலும் இவர்களுடைய ஊழியம் எங்க இருக்க வேண்டும் என்றால் அது சபைகளுக்குள்ளாக காணப்படக்கூடிய மக்களுக்கு நடுவிலே அல்ல, இவர்கள் தேவனை அறியாத மக்களுக்கு நடுவிலே அவர்கள் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாய் அநேகம் பாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே வர முடியும். அநேக விதமான உபத்திரவங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில கிராமங்கள்
கிராமங்களில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள் அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிறதை பார்க்க முடியும். என்றாலும் கூட இவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, காணாமல் போன ஆடுகளுக்கு நடுவிலே நான் உங்களை அனுப்புகின்றேன். அப்படித்தான் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே, தேவனாகிய கர்த்தரை பற்றி மெய்யாகவே அந்த காரியங்களை பற்றி உணராதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய பணி மெய்யாகவே ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். மற்றபடி அறிந்த மக்களுக்கு மத்தியிலே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறதில்லை. இப்போ முந்தி இருக்கக்கூடிய நிலைகளை விட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஊழியம் என்கிறது சபைகளுக்குள்ளாக செய்யப்படக்கூடிய ஊழியங்களாகவே இந்த நாட்களில் உருவாக்கப்படக்கூடிய தன்மைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த சபையினுடைய சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை உருவாக்குனாங்கன்னா அவங்க வந்து வெளியரங்கமாக போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. அவங்க வந்து வெளியே போர்டு போட்டிருப்பாங்க, இது ஒரு சுவிசேஷ ஊழிய கூட்டம்னு போர்டு போட்டிருப்பாங்க. என்றாலும் கூட திருச்சபைக்குள்ள வந்து அந்த கூட்டங்கள் யாவற்றையும் வைக்கிறத பார்க்க முடியும். இப்போ நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திருச்சபையிலே வரக்கூடிய மக்கள் எல்லாம் மனம் திரும்பி உள்ள வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மனம் திரும்புதலை அறிவிக்கிறது எதற்கு? அப்ப மனம் திரும்பாது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய தேவனால் இந்த ஊழியம் அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப நம்ம எங்க போய் இந்த ஊழியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா, சபைக்கு நடுவில் இல்லை, விசுவாசிகளின் மத்தியிலே இல்லை, இவர்கள் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவிலே போய் கர்த்தருடைய வார்த்தைகள் யாவற்றையும் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்காகவே ஆண்டவராகிய தேவன் இவர்களை வரவழைக்கக்கூடிய ஒரு தேவனாய், அழைக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். இயேசு அந்த ஊழியத்தை துவக்கின அந்த காலத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஊழியம் துவங்கின அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திலே வந்தார், இவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு உருவாக்கப்பட போகிறது என்பதை பற்றி அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் சுவிசேஷ ஊழியத்தை முதல் காரியம் துவங்க ஆரம்பிக்கின்றார். இவர் ஆண்டவராகிய தேவன் துவங்கக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய காரியத்தை பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களும் கரடு முரடான ஒரு மக்களாக காணப்படக்கூடியவர்கள். அவர்கள் எந்த விதமான ஞானம் அற்ற ஒரு மக்களாக, தேவனாகிய கர்த்தருடைய நியமங்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய ஒரு மக்களாக, தங்களுடைய தொழிலை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படக்கூடிய ஜனங்களுக்கு நடுவில் ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் அறிவிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்க மனமற்று இருக்கிறது உண்டானால், இந்த ஜனங்கள் மெய்யாகவே இயேசுவுக்கு விரோதமான காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் அறிய ஆரம்பித்தாலும், எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் முதல் காரியமாய் கர்த்தராகிய தேவன் வார்த்தைகளை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை பற்றி. அப்போ ஒரு சுவிசேஷனுடைய முக்கியமான கடமை என்ன? எதிர்ப்புகள் வரும். இந்த காரியங்களை எதிர்பார்த்துத்தான் அவன் அந்த ஊழியத்தினூடாக கடந்து போகணும். எதிர்ப்புகள் என்று சொல்கிறது சாதாரணமான வகையிலே வரக்கூடிய எதிர்ப்புக்குரிய காரியம் மட்டுமல்ல. ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே ஒருவேளை அவன் சிறைப்பிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தின் ஊடாகவும் கடந்து போகலாம். ஒருவேளை அவனுடைய ஜீவன் இந்த சுவிசேஷத்திற்காகவும் இழக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்படக்கூடிய ஒரு சுவிசேஷகன் என்று ஆண்டவராகிய தேவனால் எவன் ஒருவன் முன் குறிக்கப்பட்டானோ அவன் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவனாய், தன்னுடைய பணிகளை திறமையாய், நேர்த்தியாய், பயத்தோடு கூட அல்ல, நடுக்கத்தோடு கூட அல்ல, கர்த்தராகிய தேவனுக்கு உகந்த அந்த ஊழியமாய் அவன் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒரு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய சுவிசேஷ ஊழியம் எப்படிப்பட்டது பாருங்க. அவன் ஒரு திருச்சபையின் மத்தியிலே திருச்சபையினுடைய அங்கத்தினராக சபையினுடைய சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவனுடைய ஊழியம் சபைக்குள்ள இல்லை. அவனுடைய ஊழியம் தேவனை அறியாதிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் கர்த்தராகிய தேவன் அந்த நாட்களில் அநேக விதமான பணிகள் யாவற்றையும் உருவாக்கிறார். ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்படாது இருக்கக்கூடிய அநேகம் ஜனங்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புனா இந்த சுவிசேஷனுடைய பொறுப்பு. இவன் தான் கொண்டு வந்து சபையில எல்லா விதமான மக்களையும் கொண்டு வந்து இணைக்க வேண்டிய பணி. இவனுடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான காரியங்களை தந்திருக்கிறார். குறிப்பாக நிறைய ஜனங்கள் இந்த நாட்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, சபையிலே வரக்கூடிய அந்த மக்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்யறாங்க. சபையில் வரக்கூடிய மக்களுக்கு நடுவில் பிசாசுகளை துரத்துறாங்க. சபையில் வரக்கூடிய மக்களுக்கு நடுவிலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய அநேக மேன்மையான வரங்கள் யாவற்றையும் பயன்படுத்த இல்லை. இந்த வரங்களும் இந்த கிருபைகளும் இந்த அடையாளங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நிரூபித்து காண்பிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. சபையில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அற்புதம் செய்கிற தப்பு இல்லை. ஆனால் இதையே நான் பிரதானமாக என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி வரங்கள் எல்லாம் எங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், மனம் திரும்பாது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட வரங்களும் தாளந்துகளும் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இந்த நாட்களில் இந்த வரங்களையும் தாளந்துகளையும் சபைகளுக்குள்ளாகவே ஜனங்கள் முடக்கி போட ஆரம்பிக்கிறதுனால தான் சபையிலே இந்த நாட்களிலே வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாது இருக்கக்கூடிய அநேக விதமான முடக்கமான நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சபையை விட்டு அவங்க வந்து வெளியே போகிறதே இல்லை.
இந்த அற்புதங்கள் எல்லா விதமான அற்புதங்களையும், அநேக விதமான சுகமாக்கக்கூடிய அற்புதங்களை, ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 அதாவது தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு மத்தியில வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப புதிதாக ஆண்டவராகிய தேவனை எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வார்? தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனுஷனுக்கு முன்னால போய் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் அவர்கள் கர்த்தராகிய தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இவங்க இந்த வரங்களையும் தாளந்துகளையும் சபைகளுக்குள்ளாகவே உருவாக்க ஆரம்பிக்கனால தான் இன்றைக்கு ஒரு சபை என்று அழைக்கப்படக்கூடியது பலவிதமான எல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டதா, இதுக்கு மேல எந்த விதமான விரிவாக்கமும் காணப்படாது இருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப முதல் காரியம் என்ன அப்படின்னா, சபையில அநேக விதமான சுவிசேஷ ஊழியர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இவங்க தான் என்ன செய்றாங்கன்னா, ஏராளமான ஜனங்களை, கர்த்தராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி மனம் திரும்புங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பிரசங்கம் பண்ணி மனம் திரும்ப செய்து அவர்கள் யாவரையும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய மக்களுடைய பொறுப்பு. இவங்க அவங்களுடைய பணியை கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி பலுகவும் பெருகவும் விருத்தி அடையும் தக்கதான இந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு சபைகள் விருத்தி அடையாமல் இருக்கக்கூடிய அதே விசுவாசியினுடைய நிலைகளோடு கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், இந்த சுவிசேஷ ஊழியம் அந்த இடத்திலே காணப்படுகிறது இல்லை. கர்த்தராகிய தேவனை அறிவிக்கக்கூடிய மக்கள் அங்கே இல்லை. அவர்கள் எல்லா விதமான மக்களுடைய கரங்களிலே வரங்கள் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டியது அவசியம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா வந்து, அந்த ஜனங்கள் வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்பட ஆரம்பிக்கிறது. நான் போய் நின்று ஒரு மைக்கை பிடிச்சு கர்த்தருடைய வார்த்தையை நான் சபைக்கு முன்னால் அறிவிக்கணும். இப்படி தான் வந்து ஜனங்கள் விருப்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை, மைக்கை பிடிச்சு பிரசங்கம் பண்ணுறது சில மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணியாக இருக்கலாம். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வேலையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த பணியை நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்டபடியே நாம் நேர்த்தியாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் பலுகவும் பெருகவும் தேவனுடைய திட்டம் சபைகளிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 15வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 15:21 கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன். நிதானமாக கொஞ்சம் கவனிங்க. அதில் என்ன போட்டு பாருங்க. நான் மற்ற ஒருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்களேன். மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டடம் கட்டக்கூடாது. கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே நான் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷகனுக்கு ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சட்டம். நிறைய பேர் இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், தேவனை அறியாத அநேகம் திரள் ஆத்துமாக்கள் உலகம் எங்கிலும் சிதறி கிடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு மனுஷன் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய மீனை கொண்டு வந்து அதாவது உன்னுடைய சபையிலே கொண்டு போய் இணைக்கிறது எப்படி? இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக விதமான ஊழியங்கள் அவங்க செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சபை ரொம்ப அதிகமாக வல்லமையாக காணப்படக்கூடிய சபையாக இருக்கிறதுனால என் சபையில வந்து இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல விதமான திருச்சபையில காணப்படக்கூடிய மக்களை தங்கள் சபையை நோக்கி இழுத்து கொண்டு வருகிறதை பார்க்கணும். இது முற்றிலும் தவறான ஒரு கொள்கை. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா வந்து வசனத்தில் என்ன போட்டுக்கு, மற்றவன் கட்டியிருக்கக்கூடிய அஸ்திபாரத்தில் நான் வந்து கட்டடம் கட்டக்கூடாது. அது கர்த்தராகிய தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றவன் போட்டிருக்கக்கூடிய எந்த விதமான காரியத்திலையும் நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடாது. நானே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி இயங்கி நானே இந்த ஊழியத்தின் ஊடாக அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டியது அவசியம். அப்படிதான் வந்து கர்த்தராகிய தேவன் அந்த நாட்களில் ஊழியங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதுலேயும் ஆண்டவராகிய தேவன் அடுத்த ஒரு பகுதி என்ன சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்களேன். தேவனாகிய கர்த்தரை பற்றி அறியாது இருக்கக்கூடிய ஜனங்கள் கோடா கோடியாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் காணப்படக்கூடிய மக்கள், அந்நிய மதத்தை மையாகவே சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதியாய் காணப்படக்கூடிய மக்கள், தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்னிட்டு போற மக்கள் என்று சொல்லி பல திற கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்களெல்லாம் விட்டுட்டு மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் அஸ்திபாரத்தை போடுகிறது உண்டானால் இது திருச்சபை சட்டத்திற்கு முரணாக காணப்படக்கூடிய ஒன்று. அப்போ ஒரு திருச்சபையில் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் காணப்பட வேண்டும்? ஒரு சபை போதகன் என்ன வார்த்தையை சொல்லணும்? ஒரு தீர்க்கதரிசி என்ன வார்த்தையை சொல்லணும்? ஒரு அப்போஸ்தலன் என்ன வார்த்தையை சொல்லணும்னா, இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மக்களை பார்த்து அவங்க சொல்லணும், நீங்கள் மற்ற சபையில் இருக்கக்கூடிய மக்களை அல்ல, தேவனை அறியாத சொல்லப்பட்டிராத இடங்களின் மத்தியிலே நீங்கள் போய் ஊழியம் பாருங்கள்.
அவர்களை நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே தவிர வேறு சபையிலே காணப்படக்கூடிய எந்த மனிதனையும் நம்முடைய சபையிலே கொண்டு வந்து இணைக்கிறது தவறு. இப்படித்தான் இவங்களாம் வந்து போதனைக்குள்ளாக அந்த ஜனங்கள் யாவரையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு சபையில் எண்ணிக்கை வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை சொல்லப்பட்டு ஆனால் இடங்களின் மதிலே போய் அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, ஆண்டவராகிய தேவனை அறிந்திருக்கக்கூடிய பல திருச்சபைகளில் காணப்படக்கூடிய மக்களை அவர்கள் மெய்யாகவே ஈர்த்து கொண்டு தன்னுடைய சபையின் அங்கத்தினராக உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். இது ரொம்ப முற்றிலும் தவறாக்கப்படக்கூடிய ஒரு கொள்கை. ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷ பணிக்குரிய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்ன அப்படின்னா வந்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது, நீங்களும் நானும் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டடத்தை கட்டக்கூடாது. அது வந்து முதல் கொள்கை. ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு, மற்றவன் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய காரியத்தை நீங்க வந்து திருடி கொண்டு வந்து அதன் மேல் நீங்கள் அஸ்திபாரத்தை போடுகிறது உண்டானால் அவைகளை கர்த்தராகிய தேவன் அறிவுறுத்துவார். அந்த காரியம் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமானது. நீங்க செஞ்ச ஊழியத்தை கூட கர்த்தராகிய தேவன் தன்னுடைய கணக்கில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீ அந்த அஸ்திபாரத்தை போடல, நீ அந்த காரியத்தை உருவாக்கல, எவனோ போட்ட அஸ்திபாரத்தின் மேல் நீ உனக்கு சொந்தமான வீடுகளை கட்டுகிறது உண்டானால் அது கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் காணப்படக்கூடிய ஒன்று. இரண்டாவது, ஆண்டவருடைய வேதம் என்ன விதமான வார்த்தைகளை நமக்கு சொல்கிறது, எல்லா விதமான அறிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அல்ல, சொல்லப்பட்டிராது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே சேர்ந்து அறிவிக்கப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு பெயர் தான் சுவிசேஷம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்களும் நானும் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம். இதைத்தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் திருச்சபையில். ஒரு சுவிசேஷகனுக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான கட்டளைகள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, அந்த அநேக விதமான அப்போஸ்தலர்களின் மூலமாக, தீர்க்கதரிசிகளின் மூலமாக, போதகர்களின் மூலமாக அந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மக்களுக்கு போதனைகளை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, நீங்க போய் கர்த்தருடைய நாமத்தை அறிவியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே, அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை போய் சொல்லுங்க. அவர்களை நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேருங்கள். இரண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமானது, மற்றவனுடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான பொருளையும் நீங்கள் திருடி கொண்டு வந்துடக்கூடாது. அது அவங்களுடைய உரிமையான ஒன்று. அதை நீங்களும் நானும் நம்முடைய தேவைக்காக அவைகளை நாம் நம்முடைய கையகப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடாது. இந்த ரெண்டு காரியத்திற்கும் நீங்களாக்கப்பட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஊழியம்தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஊழியமாய் விளங்க முடியுமே தவிர, மற்றபடி இந்த மாதிரி ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்து அநேக விதமான ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்கிற ஒரு பேரின் அடிப்படையில் ஏராளமான திருச்சபையிலே காணப்படக்கூடிய மக்களை நாம் கொள்ளையடித்து கொண்டு வந்து அநேக விதமான தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நாம் அறிவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் ரெண்டும் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு முரணாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சுவிசேஷ ஊழியம் என்று அழைக்கப்படக்கூடியது இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் சுமந்து தெரிய வேண்டியது அவசியம். இது ஏராளமான இடங்களிலே, ஏராளமான கிராமங்களிலே, தேவனை அறியாதிருக்கக்கூடிய நகர்ப்புறங்களிலே, ஆண்டவராகிய தேவனை விட்டு பின்மாறி போயிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியமாய் காணப்படுகிறதுனால இந்த ஊழியத்தின் மூலமாய் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், அநேகம் கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும், அநேகம் இழப்புகள் வர ஆரம்பிக்கும். என்றாலும் கூட இந்த ஊழியத்தை அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் செயல்படுத்தும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சது மாதிரி இன்றைக்கும் இந்த ஊழியங்கள் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டபடி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் அப்படி ஒரு ஸ்டாக்னேட்டடாக காணப்படக்கூடியதாக அல்லது அப்படி அது அதனுடைய வளர்ச்சி நின்று போகக்கூடிய ஒரு தன்மையோடு கூட அல்ல, அவைகள் வளரக்கூடியதாக பழகக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு வார்த்தையாக 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 11வது அதிகாரம் அதில் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:7 இந்த வார்த்தையை சொல்கிறது. சற்று நான் நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் 3வது ஒரு காரியத்தை சொல்கிறது. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தர் மெய்யாகவே தந்திருக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்திற்கு விலைக்கிரயத்தை ஆண்டவராகிய தேவனை கொடுத்துட்டார். இதை நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய இடங்களில் அநேக விதமான, அதாவது அந்த பணத்திற்காகவோ அல்லது புகழ்ச்சிக்காகவோ மேன்மைக்காகவோ இந்த ஊழியங்களை அறிவிக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் உருவாக்கினால் அது கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு துரோகம். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சுவிசேஷம் இலவசமாய் கொடுக்கப்படக்கூடிய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அவைகளை கொண்டு போய் நம்ம வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அது கர்த்தருக்கு முன்பதாக அது ஒரு பெரிய ஒரு பாவமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ நம்முடைய நாட்டில் வந்து ரேஷன் கடையில் வந்து நிறைய விதமான பொருளை, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த இலவசமாய் கொடுக்கக்கூடிய பொருளை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக விற்பனை செய்தால் அது சட்டப்படி குற்றம்.
அதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் இலவசமாய் கொடுத்ததை விற்பனை பொருளாக நீங்கள் மாற பண்ண ஆரம்பித்தால் அது ஆண்டவராகிய தேவனுடைய சட்டத்தின்படி குற்றமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இலவசமாய் கர்த்தராகிய தேவன் தந்தார். ஒருவேளை அதாவது மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை நான் வாங்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி வளரலாம். அவங்க காணிக்கையாக கொடுக்கறது வேற. ஆனால் இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கொடுத்தா தான் நான் இங்கே ஊழியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் தான் இந்த இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு வருவேன். இத்தனை விதமான மக்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் தர ஆரம்பித்தால் தான், எனக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் சந்திக்க ஆரம்பித்தால் தான், இப்படி நம்ம நிறைய கண்டிஷன் போடுறோம் பார்த்தீங்களா? இவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாக காணப்படக்கூடிய ஒன்று. இலவசமாய் தேவன் தந்திருக்கின்றார். தேவன் தந்திருக்கக்கூடிய இலவசத்தை கொண்டு போய் கொடுக்கிறதற்கு நீயும் நானும் பணம் வாங்குகிறது எப்படி? தேவன் தந்திருக்கக்கூடிய இலவசத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறதற்கு நீயும் நானும் அநேக விதமான கையூட்டுகள் யாவற்றையும் பெறுகிறது எப்படி? இது முற்றிலும் தவறாக காணப்படக்கூடிய ஒரு கொள்கை. அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல பணத்திற்காக கர்த்தராகிய தேவனுடைய அநேக விதமான வார்த்தைகளை விலை பேசும் ஊழியங்கள் இந்த நாட்களில் மலிவாக எல்லா இடங்களிலும் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஊழியத்திற்காக உங்களை அழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்க டிமாண்ட் பண்றாங்க, கேட்குறாங்க, நான் இந்த இடத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இத்தனை விதமான காரியங்கள் நீங்கள் தர வேண்டும், இத்தனை விதமான பொருளை எங்களுக்காக நீங்கள் தர வேண்டும், இத்தனை விதமான தேவைகள் யாவற்றையும் சந்திக்க வேண்டும், இன்னென்ன விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நடுவே கொண்டு வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இல்லை. அவர்கள் மனமோந்து கொடுக்கிறது வேறு, நீங்களாக போய் டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் வேறு. இந்த மாதிரி செய்யப்படக்கூடிய காரியங்களை நிமித்தமாகத்தான் கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தூஷணமாய் பேசப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு திருச்சபையினுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் எப்படி இந்த சுவிசேஷ ஊழியத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ஊழியத்தையே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார் பாருங்க, இலவசமாய் நம்ம போய் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய், இப்படிதான் சொல்றார் அவர். அவர் பேசும்போது அதற்கு எந்த விதமான விலைக்கரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லவே இல்லை. இதுல நீங்களும் நானும் விலை பேசி ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது எத்தனை விதமான ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக காணப்படக்கூடிய ஒன்றாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களுடைய நிலைகளை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு இடத்துல ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக அவங்க அநேக விதமான விலைகள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உங்க பகுதியில் ஊழியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு இத்தனை விதமான தொகைகளை நீங்கள் மெய்யாகவே கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட எந்த விதமான விஷயமும் ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் எந்த விதமான விலையும் இல்லாமல் எந்த விதமான பொருளும் இல்லாமல் இலவசமாய் தந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஈவு. இந்த ஈவை நீங்களும் நானும் விற்பனை செய்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குற்றமாக காணப்படக்கூடிய ஒன்று என்று பாருங்கள். இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய நிறைய ஊழியர்களை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஊழியக்காரன் காசு கேட்காட்டி அவன் ரொம்ப கேவலமாக நினைவு கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன? ஊழியக்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணக்கூடியவனாக விளங்க ஆரம்பிக்கிறான். ஒரு சபையில் போனால் இவ்வளவு விதமான பொண்ணு, இத்தனை விதமான காசு எனக்கு தர வேண்டும். ஒரு பெரிய ஒரு கன்வர்ஷன் கூட்டத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்றால் இவ்வளவு விதமான தொகைகளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் குற்றமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இலவசமாய் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு நீங்களும் நானும் விலை பேசுகிறது எப்படி? ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதிரி இலவசமாய் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இலவசமாகவே நீங்கள் கொடுக்கும்படிக்காக, ஒருவேளை உங்களுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளை அறிந்து அந்த ஜனங்கள் ஏதாகிலும் அவங்களுடைய மன விருப்பத்தின்படி காணிக்கை கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வது தப்பு இல்லை. ஆனால் இந்த காணிக்கைகளை நீங்களும் நானும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அது கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு சுவிசேஷகனுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை விற்பனை பொருளாக நீ மாற பண்ணாதே, வித்துறாத, விற்கக்கூடாது. அது இலவசமாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு ஊழியமாய் காணப்படலாம், அது ஒரு மனிதனுக்காக செய்யக்கூடிய ஜெபமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், ஒரு மனிதனுக்காக செய்யப்படக்கூடிய ஆவிக்குரிய உதவிகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எதற்கும் நீங்களும் நானும் விலை பேசக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இலவசமாய் நம்ம பெற்றதுனால இலவசமாய் எல்லா விதமான விஷயங்களையும் ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறதும் அறிவிக்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் கர்த்தருடைய விருப்பமே தவிர, இவைகளுக்கு நீங்களும் நானும் விலை பேச ஆரம்பித்தாலே இது தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாக நினைவு
நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வேதம் திட்டம் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி நடக்கக்கூடிய நிறைய ஊழியக்காரர்களின் நிலைகளை பார்க்க முடியும். அவங்க ஒவ்வொரு விதமான காரியங்களை, கர்த்தருடைய வசனங்களை விலை பேச ஆரம்பிக்கிறாங்க, தீர்க்க தரிசனங்களை விலை பேச ஆரம்பிக்கிறாங்க, ஊழியங்களை விலை பேச ஆரம்பிக்கிறாங்க, சுவிசேஷ வார்த்தைகளை விலை பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க உங்க மத்தியில வந்து கர்த்தருடைய ஊழியங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய தேவைகள், இத்தனை விதமான தேவைகளை இது சந்திக்க வேண்டும். இப்படி கர்த்தராக தேவனுடைய காரியங்களை விலை பேச ஆரம்பித்தாலே ஆண்டவராக தேவனால் அந்த ஊழியத்தினுடைய நிலைகள் அங்கீகரிக்கப்படுகிறதே இல்லை. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார். இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுக்கும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதுனால, ஒருவேளை அந்த ஜனங்கள், நான் மீண்டும் மீண்டும் அந்த இதே விதமான கருத்தை நான் வலியுறுத்தி பேசுகிறேன், ஒருவேளை அந்த ஜனங்கள் மனப்பூர்வமாக மனமுவந்து ஏதாவது ஒரு காரியத்தை தந்தா, நீங்க வந்து டிமாண்ட் பண்ணாம ஏதாவது ஒரு காரியத்தை தந்தா அதை உங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, மற்றபடி இந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறதுக்கு இத்தனை விதமான விலை கருத்து நீங்கள் கொடுத்தா தான் நான் வருவேன் என்று சொல்லக்கூடிய டிமாண்ட் பண்ணக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவன் அவைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மனுஷனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மூன்றாவது சட்டம் என்ன அப்படின்னா வந்து இலவசமா எல்லா இடங்களிலும் அறிவிக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். நாலாவது ஒரு காரியத்தை பாருங்க. அதாவது இலவசமா நம்ம வந்து கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து அதற்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து, நீங்க மனுஷன்ட்டு வந்து நீங்க வந்து பலனை எதிர்பார்க்கிறது உண்டாலும் தேவன் தரக்கூடிய பலம் நின்று போக ஆரம்பிச்சிடும். தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு தேவராய் இருக்கிறதுனால நீங்கள் இலவசமாய் பெற்று இலவசமாக நீங்கள் அளிக்கக்கூடிய நேரத்தில் அதற்குரிய ஒவ்வொரு விதமான பிரதிபலன்களை கர்த்தராக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே தர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நாலாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் அதுல 1வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துல அதுல 1வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷம்னா அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், மக்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க வேண்டும். ஒரு குழப்பத்தையோ ஒரு கலக்கத்தையோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க சுவிசேஷம் என்கிற பேரில் அறிவிக்கக்கூடிய காரியங்கள் மக்களை பயமுறுத்தக்கூடியதாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இல்லை, ஒரு சுவிசேஷம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவனை அறியாத ஒரு ஆரோக்கியமாக்கப்படக்கூடிய நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. அவன் செய்யக்கூடிய தவறுகள் யாவற்றையும் அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறான காரியங்கள் யாவற்றையும், அவைகள் எல்லாவற்றையும் அவன் நேர்த்தியாக அவன் தன்னுடைய மனதிலே நினைவு கூர்ந்தவனாய் காணப்படக்கூடிய அந்த காலங்கள் போக, என்றைக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவனுடைய வாழ்க்கையிலே உள்ளே வந்ததோ, தன்னுடைய தவறுகள் யாவற்றையும் அவனை உணர்ந்து கொண்டு அவன் அந்த தவறுக்குரிய பிராயச்சித்தமாய் காணப்படக்கூடிய மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் தேவனுக்கு முன்பதாக மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கி, ஆண்டவராகிய தேவனுக்குள் அவனுடைய நிலைகள் இப்பொழுது ஆரோக்கியமாக்கப்பட்ட ஒரு நிலைகளாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. ஆரோக்கியம் ஆக்கப்படாது இருக்கக்கூடிய எந்த நிலைகளும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய சுவிசேஷம் அல்ல. ஒரு சுவிசேஷம் உள்ள போயிடுச்சுன்னா அது அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான சிக்கல்களில் இருந்து அவனை விடுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் பயங்கரமான ஒரு ட்ரங்கார்டா இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான குடிகாரனா இருக்கிறன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைகள் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய திட்டத்தோடும் அறிவிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அவன் அந்த குடிப்பழக்கத்திலே நின்று நீங்களாக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். சுவிசேஷம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆரோக்கியமற்ற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலும் ஆரோக்கியப்படுத்தும்படிக்காகவே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. அப்ப இந்த கொடுக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமாக ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்தை ஆரோக்கியம் இல்லாமல் இவன் போய் மற்ற மக்களுக்கு முன்பதாக சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் கெட்டுப்போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உதாரணமாக, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரம் சுத்தமான ஒரு பாத்திரமாக இல்லாது இருக்கிறது உண்டானால், நீங்கள் அந்த பாத்திரத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த பால் வீணாக்கப்படுகிறது மாதிரி, தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷம் நல்ல ஒரு சுவிசேஷமாய் காணப்படக்கூடிய நேரத்தில் உங்களாலும் என்னாலும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டதாக இருக்கிறது உண்டானால், அந்த சுவிசேஷத்தின் மூலம் ஜனங்கள் இடரலின் மூலமாக கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சீருள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, குற்றம் பிடிக்கப்படாத ஒரு மனிதனாக, இந்த சுவிசேஷத்துக்கு நான் சாட்சி உள்ளவனாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் அது முழு பலனை மக்களுக்கு முன்பதாக மெய்யாகவே உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். என் வாழ்க்கை சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாக, உதாரணமாக நானே வந்து
அதாவது அநேக விதமான வியாதிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வியாதியோடு கூட காணப்படுகிறேன், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இருமல் அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஒரு வயிற்று நோவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ போய் ஆஸ்பத்திரி ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து சொல்கிறேன், அந்த அந்த பேஷண்ட்டுக்கும் எனக்கு இருக்கிறது மாதிரி அவனுக்கும் அதே விதமான வியாதி இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அதாவது கண்டினியூஸாக வரக்கூடிய அநேக விதமான இருமலும் அதிகமான நேரங்களில் வரக்கூடிய வயிற்று வலி. நான் இவனுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை போய் அறிவிக்கும்படிக்காய் கடந்து போகின்றேன். என்ன சொல்கிறேன்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறது உண்டானால் உன் இருமல் வியாதியிலே நின்றும் உன்னுடைய வயிற்று வலியிலிருந்தும் கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்துவார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு 4 இருமல் இருமுறேன்னு வச்சுங்களேன். அவன் உடனே என்னை பார்த்து என்ன கேட்பான்? நீ எனக்கு முன்பதாக அறிவிக்கிறதுக்கு முன்பதாக உன்னை நீ சுகப்படுத்தாதிருக்கிறது எப்படி? நீ கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் அந்த வார்த்தையை சொல்ற, உன்னுடைய வாழ்க்கையிலே அதுக்குரிய சாட்சியை பார்க்க முடியலையே. அப்போ ஒரு வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு முன்பதாக அந்த வார்த்தைக்குரிய சாட்சி முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். நான் மற்றவனுக்கு என்ன விதமான காரியத்தை பிரசங்கம் பண்ணுகிறேனோ அதை அந்த ஜனங்கள் என் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய அளவிற்காக நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் தான் மனம் திரும்புதலை தைரியமாக ஜனங்களுக்கு முன்பதாக பேச முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றுக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ரட்சிப்பினுடைய அந்த திட்டங்கள் யாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே சரிவர என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால் தான் ரட்சிப்பை பற்றி முழு நிச்சயமாக ஜனங்களோடு கூட நான் மெய்யாகவே வார்த்தைகள் யாவற்றையும் பேச முடியும். இந்த மாதிரி எந்த விதமான தன்மையும் இல்லாமல் மனம் திரும்புதல் கூடிய அடிச்சுவடை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் மனம் திரும்புதலை பற்றி நான் பேசுகிறது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தையின் மூலம் ஜனங்கள் இடர்ந்து போக ஆரம்பிச்சுவாங்க. நீயே இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிற, நீயே இன்னும் ரட்சிப்பினுடைய காரியத்தினூடாக கடந்து போகாதிருக்க ஆரம்பிக்கின்றாய், நீயே இன்னும் பாவத்தினுடைய காரியங்களை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாய். நீ எப்படி எனக்கு முன்பதாக இந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்களை அறிவிக்க முடியும்? அப்ப வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு முன்பதாக ஒருவன் மருத்துவனாய் காணப்படுகிறது உண்டானால் முதல் காரியம் அவன் தனக்கு உண்டான எல்லா விதமான குறைவுகளையும் நிவர்த்தியாக்கி மற்றவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் யாவற்றையும் செய்ய வேண்டியது அவசியம். இதே மாதிரி தான் ஒரு சுவிசேஷகனாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதன் அவன் முதல் காரியம் ஆரோக்கியமாக காணப்பட ஆரம்பித்தால் தான் ஆரோக்கியமான உபதேசங்களை மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கவனால முடியும். இன்றைக்கு நிறைய விதமான ஊழியக்காரனுடைய வாழ்க்கை ஜனங்களுக்கு இடரலாய் காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிவிக்கிறாங்க, ஆனால் தேவனுக்கு உண்டான எந்த சுபாவத்தையும் அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. சமாதானத்தை பற்றி பேசுறான், அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அன்பை பற்றி பேசுறான், அன்பு அவனுடைய வாழ்க்கையில இல்லை. குடும்பத்திலே நாள்தோறும் சண்டை சத்துருகள். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காய் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறார். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசுவுடைய சுவிசேஷத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ முதல் காரியம், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமாக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நான் மற்றவனுக்கு முன்பதாக ஆரோக்கியமான உபதேசங்களை பேச என்னால் முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி பற்றி ஒரு வாழ்க்கையா, ஒரு சுவிசேஷனா எப்படி இருக்கணும் பாருங்க. எல்லா நிலைகளிலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக, எல்லா நிலைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு உகந்ததாக மாறப்படக்கூடிய அளவிற்காக எதை அவன் பேசுகிறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவனாக, எதை மற்ற மக்களுக்கு முன்பதாக வலியுறுத்துகிறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக, இப்படி சாட்சி பெற்ற ஒரு ஊழியம் தான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம். சாட்சி இல்லாம நீங்க எத்தனை 1000 லட்சம் வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும் ஜனங்கள் ஒருபோதும் கர்த்தராகிய தேவனை தங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, உங்களுடைய நிலைகளை பார்க்குறாங்க. நீயே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகாதிருக்கக்கூடிய இந்த காலங்களில் எங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி அறிவிக்கிறது எப்படி? அவங்க கேட்பாங்க. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு சுவிசேஷகனும் எதை அறிவுறுத்த வேண்டும் சொன்னால் ஆரோக்கியமாக்கப்படக்கூடிய உபதேசங்களை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த ஆரோக்கியமாக்கப்படுகிறதுக்கு முன்பதாக அவன் முதல் காரியம் ஆரோக்கியமாக காணப்பட வேண்டியது அவசியம். தன்னுடைய வாழ்க்கை நிலை முதல் காரியம் எல்லா விஷயத்திலும் சுத்திகரிக்கப்பட்டவனாக, அவன் பாவத்தை விட்டு முழுக்க நீங்கினவனாக, பரிசுத்தமாகுதலை நாள்தோறும் ஆசிரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, எல்லா இடங்களிலும் சாட்சியாக தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாக விளங்க ஆரம்பித்தால் தான் அவருடைய சுவிசேஷம் முழு வலிமை பெற்றதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஏன் இன்னைக்கு இந்த திருச்சபைகள்ல ஜனங்கள் இணைக்கப்படாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாட்சியோடு வாழ வேண்டிய அந்த சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் சாட்சியை இழந்து போயிட்டாங்க. சாட்சியோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய மக்கள் ஒரு கடமைக்காக வார்த்தைகளை சொன்னார்களே தவிர அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்த முடியாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார். ஆகவேதான் இந்த வார்த்தைகள் மக்களுக்குள்ளாக பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தைகளாக, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வார்த்தைகளாக காணப்பட ஆரம்பிச்சால்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களில் திருச்சபையின் ஊடாக கடந்து வர முடியாமல் நின்று போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையினுடைய நிலைகளை பாருங்க. புதிதாக வரக்கூடிய ஆத்துமா
ஆத்துமாக்கள் என்று சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறதுனா எங்கேயாச்சும் 1-2 பேர் நீங்க பார்க்கலாம். மற்றபடி சபையிலே காணப்படக்கூடிய மக்களை தவிர்த்து வேற எந்த விதமான மனுஷனும் உள்ள வரமாட்டார். காரணம் என்ன? அங்கு செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் ஆண்டவருக்கு சாட்சியான ஊழியத்தை செய்யல. அப்படி செஞ்சா கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல ரட்சிக்கப்பட்டவர்களால் சபைகள் நாள்தோறும் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறத பார்த்திருப்பீங்க. சபைகளிலே ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நாள்தோறும் இணைக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கிறத பார்த்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு சபைகள் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாம அப்படியே நின்று போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சுவிசேஷகன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆரோக்கியமாக்கப்படாத ஒரு ஊழியத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சான். ஊழியத்தை அவன் கர்த்தராகிய தேவனுக்கு பயந்து அல்ல, அவன் அநேக விதமான கடமைக்காக ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சான். சொல்ல வேண்டும் என்பதற்காக கிராமத்தில் போய் அறிவிச்சான். சொல்ல வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனா விளங்கினான். கொடுக்க வேண்டும் என்பதற்காக அநேக விதமான டாக்ஸ் யாவற்றை கூட கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த ஒவ்வொரு விதமான காரியத்திற்கு பின்னணியத்தில் செய்யக்கூடிய ஜெபம் கிடையாது. அங்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாட்சியோடு கூட நான் நின்று நான் அந்த வார்த்தைகள் யாவற்றையும் அறிவிக்க வேண்டும் என்கிற எல்லா விதமான கருத்துக்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சனால தான் இன்னைக்கு திருச்சபைகள் அப்படியே மந்த நிலையில் இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதே விதமான பழைய மாதிரி ஆராதனை, பழைய மாதிரி எல்லா விதமான காரியங்கள், அதே விதமான மக்கள் தான். இப்போ அதாவது சபைகள் புதிய புதிய ஆத்துமாக்களினால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால் சபை போதகர்களுக்கு எவ்வளவு விதமான உற்சாகம் இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு வாரத்திலும் அநேக புதிய ஆத்துமாக்களை பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கே ஒரு உற்சாகம் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ சபையில எந்த விதமான அதாவது ஆத்துமாக்கள் சேர்க்கப்படாத அதை பழைய ஆத்துமாக்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரசங்கம் எல்லாம் எந்த விதமான காரியம் இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறத பார்க்க. ஏன்னா பார்த்த மக்களையே பார்க்குறாங்க. அவங்கள தவிர்த்து வேறு எந்த விதமான காரியமும் அவங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது இல்லை. சொல்லக்கூடிய அதே விதமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. எந்த மனுஷன் சண்டை போடுறான் அவன் தான் உட்கார்ந்துருக்கிறான். எந்த மனுஷன் குற்றம் பிடிக்கிறாரோ அவன் தான் உட்கார்ந்துருக்கிறான். வேற புது ஆத்துமாக்களை பார்க்க முடியல. இப்படி என்றால் இந்த சபையினுடைய எல்லா விதமான நிலைகளும் சோம்பி போகக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒரு தீர்க்கதரிசிக்கு எந்த விதமான வாக்குக்குரிய காரியங்கள் உள்ள இல்லை. ஏனென்றால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களையும் அறிந்திருக்கக்கூடிய தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு முன்பதாக இனி என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? புதிய ஆத்துமாக்கள் வரக்கூடிய நேரத்தில் தீர்க்கதரிசன வரங்கள் வல்லமையாக செயலாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க. அப்படி என்றால் இந்த காரியங்களில் எல்லா விதமான தன்மைகளுக்கும் என்ன காரணம் என்றால், ரட்சிக்கப்படக்கூடிய மக்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகள் தான் காரணம். அதுக்கு யார் காரணம் என்றால், சுவிசேஷம் அறிவிக்கிறவன் ஆரோக்கியமாக்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சான். அதனால தான் இத்தனை விதமான காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது. இந்த ஊழியம் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு என்ன காரணம்? அப்போஸ்தலன் தன்னுடைய பணியை சரியாக செய்ய முடியல. அநேக விதமான கர்த்தருடைய போதகர்கள் சரியான காரியங்களை செய்ய முடியல. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை, வல்லமையான வார்த்தைகளை அறிவிக்க முடியல. இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் யார் என்று சொன்னால், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவன் தகுதியாய் அந்த சுவிசேஷத்தை அறிவியாமல் கடமைக்காக செய்ய ஆரம்பிச்சனால ரட்சிக்கப்பட்டவர்கள் நாள்தோறும் சபையிலே சேர்க்கப்படாமல் நிறுத்தப்பட்டு போயிட்டாங்க. அதனால இனி மற்றவங்க செய்யக்கூடிய ஊழியம் எல்லாம் முடக்கப்பட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப அந்த சுவிசேஷகன் சரியா இயங்கிட்டானா திருச்சபையினுடைய ஓட்டம் அதிக தீவிர ஓட்டமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க. அப்போ ஒரு திருச்சபை யாரை நம்பி காணப்படுகிற எல்லா ஊழியமும் முக்கியம்தான். அதுல ரொம்ப பிரதானமாக ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு ஊழியத்தை பார்க்கும்போது இதை நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா இது ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம் என்கிறதை போல ஒரு தோற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். இயேசு இந்த ஊழியத்தை துவங்கின முதல் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றார். சுவிசேஷத்தை தான் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் அறிவிக்கிறார். அப்படின்னா சுவிசேஷ ஊழியம் தான் எல்லா விதமான ஊழியத்திற்கும் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு எசென்ஷியலாக அல்லது ஒரு நீடாக காணப்படக்கூடிய ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நம்ம சரியாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லாரும் தங்கள் பங்குக்கு வல்லமையாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தீர்க்கதரிசனம் ரொம்ப ஷார்ப்பாக இயங்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா வரக்கூடிய எல்லா விதமான அதாவது பழைய மக்களுக்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை காட்டிலும் வரக்கூடிய புதிய மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அந்த தன்மை வரும்பொழுது வரங்கள் இன்னும் மேன்மையாக வல்லமையாக செயலாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். போதகர்களும் புதிய ஆத்துமாக்கள் வரும்பொழுது அவருடைய போதகங்கள் எல்லாம் வித்தியாசமாய் வல்லமையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்களும் கூட திருச்சபைகள் நிரம்பி வழி ஆரம்பிக்கிறதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ஊழியமும் செழிப்பாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா இந்த சுவிசேஷகன் சரியாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் சபைகள் எல்லாம் நெருப்பை போல பற்றி எரிய ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இவங்க சரியான அந்த ஊழியத்தை செஞ்சுட்டாங்கன்னா ஆரோக்கியமாக தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு ஆரோக்கியமாக்கப்படும்படிக்காக மக்களை கொண்டு வந்து திருச்சபையை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தின்படி நெருப்பாய் பற்றி எரிய ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். இன்னைக்கே சபைகள் எல்லாம் தூங்கி ஒழியக்கூடிய நிலைகளிலே காணப்படுகிறதுன்னு சொன்னா அங்கே வேலை ஒண்ணுமே இல்லை.
என்ன வேலையை அவங்க பார்க்க முடியும்? அநேக விதமான புதிய புதிய ஜனங்கள் வந்தால் தான் புதிய புதிய வேலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். இருக்கக்கூடிய அதே விதமான பழைய ஜனங்கள், பழைய சண்டை, பழைய மூர்க்கம், பழைய காரியங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நீங்க என்ன விதமான ஊழியம் பார்ப்பீங்க? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சுவிசேஷனுடைய இயக்கம் தான் ஒரு திருச்சபையினுடைய முக்கியத்துவமாக காணப்படக்கூடிய ஒன்று. இவன் சரியா இயங்கிட்டான்னா இந்த திருச்சபையை அனல் பற்றி நெருப்பாய் காணப்படக்கூடிய ஒரு சபையாய் இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப சுவிசேஷ ஊழியத்தை நம்ம அற்பமாக நினைவு கூடாம இவைகளின் மூலமாகத்தான் கர்த்தராகிய தேவன் திருச்சபையை கட்டி வைத்திருக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இவங்களுடைய வேலை சரியா வந்துச்சுன்னா சபையிலே காணப்படும் எல்லா விதமான மக்களும் மும்முரமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய இயக்கம் நின்று போகிறது உண்டானால் சபையிலே காணப்படும் எல்லா விதமான மக்களும் சோம்பி திரியும் ஒரு மக்களா, ஏன்னா அவங்களுக்கு வேலை ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவங்களுடைய இயக்கம் தான் ஒரு திருச்சபையினுடைய பிரதான பங்கு வகிக்கக்கூடியதாக காணப்படுகிறதாக இருக்கிறதுனால சுவிசேஷகனுக்கு தன் மேல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுத ஆரம்பிக்கின்றார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறதே, நான் சுவிசேஷத்தை அறிவியாதிருக்கிறது உண்டானால் அது எனக்கு ஐயோ என்கிறதை பற்றி பேசுகின்றார். இது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் மட்டுமல்ல, இதை நீங்க செஞ்சாதான் எல்லா விதமான மனிதர்களும் தங்கள் தங்கள் பங்குக்கு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இந்த சுவிசேஷம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இயக்கம் நின்று போயிடுச்சுனாலே மற்ற ஊழியர்கள் எல்லாம் தானாக மெய்யாகவே மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப இந்த ஊழியம் மெய்யாகவே இயக்கத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் எல்லா ஜனங்களும் ஷார்ப்பாக எழும்பி நின்று கர்த்தருடைய ஊழியத்தை திறமையாய் செய்யும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப சுவிசேஷகனாக ஒருவேளை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆராய்ந்து பார்த்து இந்த ஊழியத்தின் ஊடாக உங்களை நீங்கள் சரியான விதத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் திருச்சபையின் மூலமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 6வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 6:15 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்கள் ஆயும். சுவிசேஷம்னாலே என்ன அர்த்தம்னா சமாதானத்தை உருவாக்குறது தான் சுவிசேஷம். யாருக்கு சமாதானத்தை உருவாக்குறது? தேவனாகிய கர்த்தருக்கும் மனிதனுக்கும் நடுவிலே காணப்படும் அந்த பெரிய பிளப்புகள் யாவற்றையும் மாற பண்ணக்கூடிய சமாதானத்தை உருவாக்கக்கூடிய பணி. ஆண்டவராகிய கர்த்தரை அறியாமல் காணப்படக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் தேவனாகிய கர்த்தரை விட்டு தொலை தூரமாய் விலகி போய் தங்களுடைய மனம் போன போக்கின்படி நடந்து நிறைய பாவ வழிகளின் மூலமாக சிக்குண்டு கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அதனால வியாதிகள், பலவீனங்கள், பிசாசனுடைய பிடிகள், நோய்கள், அநேக விதமான இழப்புகள், நஷ்டங்கள் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. இப்ப இந்த ஜனங்களுக்கு கர்த்தராகிய தேவனை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அறிவிக்கிறது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷனுடைய அடுத்த ஒரு கடமை என்ன? கர்த்தராகிய தேவனையும் அவர்களையும் சமாதானத்தால் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அவனுடைய வேலை காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சும்மா கர்த்தரை காட்டிட்டு போறது இல்லை, கர்த்தராகிய தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதை அவனுடைய கண்கள் பார்க்கிறது. ஆண்டவராகிய தேவனை அவர்கள் இதுவரைக்கும் அறியலை. இப்போ வரக்கூடிய மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவனை பயன்படுத்தி விட்டு அதன் பின்பதாக தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை வந்த பிறகு ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போகக்கூடிய நிறைய கூட்டத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒரு சுவிசேஷனுடைய முக்கியமான கடமை என்ன? கர்த்தரை காண்பிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே காணப்படும் பிணக்குகள் யாவற்றையும் அப்புறமாக்கி சமாதானத்தை உருவாக்கி இனி அவர்களை கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறப்படக்கூடிய நிலைகளை நோக்கி அவர்களை நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறோம். ஒரு சுவிசேஷகன் சும்மா கர்த்தராகிய தேவனை காமிச்சிட்டு போறது மட்டுமல்ல, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே காணப்படும் நிறைய தொடர்பு அற்ற அநேக விதமான சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து அவைகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியான காரியங்களை உருவாக்கி இந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனோடு கூட நேரடியான தொடர்பிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இவனை ஆண்டவராகிய தேவனுக்குள் அழைத்து கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க வேண்டியதான் சுவிசேஷனுடைய பணி. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சால் தான் சுவிசேஷ ஊழியத்தினுடைய ஒரு முழுமையை நீங்களும் நானும் நிறைவாக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த மனிதன் அந்த டிராக்ஸை வாசிக்கக்கூடிய மனிதன் அந்த காரியத்தினுடைய அடிப்படையை எங்கே போய் கேட்பான்னு யோசிப்பாரு. யாரிடத்துல போய் அதனுடைய விளக்கத்தை கேட்க முடியும்? ஒரு டிராக்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டா அதில் ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை தருகிறார் என்கிற ஒரு டிராக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக இந்த டிராக்ஸ் அவன் எடுத்து வாசிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார். சரி, ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை தர்றாரு. இதை நான் பெற நான் என்ன செய்யணும்? இந்த விளக்கத்தை எங்க போய் அந்த மனுஷன் கேட்க முடியும்? இவன் தேவனாகிய கர்த்தரை அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறதுனால ஒரு திருச்சபையின் கூடாக அந்த மனுஷன் நிச்சயமா போக மாட்டான். ஏனென்றால் அது வேறொரு மதமாய் காணப்படுகிறதுனால அந்த மதத்தினுடைய காரியத்தின் கூடாக போக மாட்டான். இப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய முக்கியமான பொறுப்பு என்ன? கர்த்தராகிய தேவனை காமிச்சிட்டு போறதில்லை, கர்த்தராகிய தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவை மேம்படுத்தக்கூடிய வேலை தான் சுவிசேஷனுடைய பணி. அப்படித்தான் செய்யணும்.
ஆனால் இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். டாக்ஸ் கொடுக்குறேன் என்பதற்காக எல்லா ஜனங்களுக்கும், போகக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடிய மக்களுக்கு, பஸ்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டாக்ஸ் கொடுத்து போயிடறான். டாக்ஸை வாசிக்கக்கூடிய மனுஷனுடைய மனசில் அவனுக்கு ஒரு 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 யோசனை ஒன்று வருகிறது. என்ன யோசனை வருகிறது? அவன் இந்த டாக்ஸினுடைய அடிப்படையில் நான் என்ன செய்யணும்னு கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். எங்கே போய் கேட்கறது? அப்போ டாக்ஸ் கொடுக்கக்கூடிய நீ தான் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நீ தான் என்ன செய்ய வேண்டும்? இதற்குரிய வழிமுறைகள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கந்தாகி நாட்டு மந்திரியை அந்த கர்த்தராகிய தேவனுடைய மனுஷனாகிய பிலிப்பு சந்திக்கின்றார். சந்திக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினால அதாவது அந்த ரதத்தில் அந்த மந்திரி வரக்கூடிய நேரத்தில் இவன் போய் ரதத்தில் போய் ஏறிக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஏறிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிறார். இந்த காரியத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளிலே இயேசுவை பற்றி அதை சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இவைகளுடைய விளக்கம் என்னமா இருக்கும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் போய் அந்த விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றான். இது ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விளக்கம். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்திலே மனுஷனாக பூமியிலே பிறந்து ஆண்டவராகிய தேவனுடைய சுவிசேஷத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டு போன அநேக விதமான தன்மைகளை பற்றி உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்பதை பற்றி எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் இந்த கந்தாகி நாட்டு மந்திரிக்கு இந்த பிலிப்பு என்கின்ற மனிதன் விளங்க காண்பித்த பொழுதுதான் இந்த மந்திரி இந்த காரியங்கள் யாவற்றையும் உணர்ந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தியை அறிவிக்கக்கூடிய அளவிற்காக ஒரு சுவிசேஷனுடைய பணி காணப்படும். அரைகுறையான ஊழியத்தை செய்யக்கூடாது. எப்போவுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா இந்த ஆப்ரேஷனை நீங்கள் நானும் பாதி அளவு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ஆப்ரேஷனுடைய காரியங்கள் யாவற்றையும் முழுமையடை பண்ணினால்தான் அவனுடைய சுகத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதே மாதிரி கர்த்தராகிய தேவனை காமிச்சிட்டு போகிறது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனுக்குள் அவர்களை முழுக்க நடத்தக்கூடிய முக்கியமான பணி சுவிசேஷனுடைய வேலை. இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் செய்யக்கூடிய காரியம்னா ஏதோ அதாவது ஒரு மீட்டிங்கில் போய் நின்று கர்த்தராகிய தேவனை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து ரட்சகர், இயேசு கிறிஸ்து வல்லவர், இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கக்கூடியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடுத்த கேள்வி என்ன வரும்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? கன்வென்ஷன் முடிச்சுட்டு போயிடுவோம். இனி அடுத்த காரியமாக அந்த மனிதனுக்கு வழிநடத்தக்கூடியது யார்? எந்த விதமான திருச்சபையின் ஊடாக அந்த மக்கள் உடனே அந்த சபையை நோக்கி அவங்க போக மாட்டாங்க. ஏனென்றால் தங்களுடைய பாரம்பரியமான வழக்கங்களை விட்டு உடனே அந்த மக்கள் வெளியே போக மாட்டாங்க. எப்போ இந்த சுவிசேஷனுடைய முக்கியமான அடுத்த பணி என்ன அப்படின்னா கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே காணப்படும் அநேக விதமான கருத்து வேறுபாடுகளில் நின்று அவர்களை விடுதலையாக்கி கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சமாதானத்தை உருவாக்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டியதான் சுவிசேஷனுடைய வேலை. அதுதான் ஒரு முழுமை அடைந்த ஒரு ஊழியம். ஆண்டவராகிய தேவனை காண்பிக்கிறது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தருக்குள் அவர்களை நடத்தி கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற பண்ணி கொண்டு போய் நீங்க திருச்சபையில கூட இணைக்கணும். இதுதான் ஒரு சுவிசேஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணி. ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய நிலைகளை பாருங்க. ஆங்காங்கே சென்று அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷங்கள், ஆங்காங்கே சென்று கொடுக்கப்படக்கூடிய டிராக்ஸ்கள், இவைகளுடைய விளைச்சல் என்னமா இருக்க முடியும் சொன்னா, நீங்க கொண்டு போய் டிராக்ஸ் கொடுப்பீங்க, அதுல எந்த விதமான பலனையும் பார்க்க முடியல. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் இன்னும் அந்த ஜனங்கள் அறியல. நீங்க அவங்க கையில் கொடுத்துருக்கூடிய டாக்ஸை எடுத்து வாசிக்கிறாங்க. அதனுடைய விளக்கம் அந்த மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படுகிறது இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஊழியங்களை அரைகுறையாய் செய்யக்கூடிய ஒரு மக்களாக தேவனுடைய திட்டத்தை முழுமை அடைய பண்ணாத ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஒரு ஊழியத்தை செஞ்சோம்னா ஒரு முழுமையான அனுபவத்தோடு கூட அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் தான் அதனுடைய முழு விளைச்சலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஊழியத்தினுடைய முக்கியமான பொறுப்பு யாருடைய பொறுப்புன்னு பாருங்க. திருச்சபையிலே கொண்டு இணைக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாம் சும்மா அதாவது அநேக விதமான தேவனாகிய கர்த்தரை ஒரு முறை கண்ட மக்களை மட்டுமல்ல, அவர்களை கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்ட பிறகு சபையில் கொண்டு இந்த சுவிசேஷர்கள் இணைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மக்களை நடத்தக்கூடிய பணிகளின் ஊடாக போதகர்கள் கடந்து போகும் பொழுதுதான் சரியான பாதையில் நடத்தி இன்னும் கர்த்தராகிய தேவனை ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக இந்த ஊழியம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம், எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்கிறதை ஆழமான விதத்தில் அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளை நீங்களும் நானும் தேவ திட்டத்தின்படி செய்து முடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 14வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்வது. அப்போஸ்தலர் 14:21 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். அது என்ன சொல்றது பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்தீராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து. வசனத்தில் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம்? அந்த ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவனை பின்பற்றும் சீஷர்களாய் மாற பண்ணுகிறதை பார்க்க முடியும். ஒரு சீஷன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை இடரல்கள் வந்தாலும் கர்த்தரை விட்டு அவை பின்னிட்டே போக மாட்டோம்.
ஒரு சீஷன் என்று சொன்னால் எதையும் கர்த்தராகிய தேவனுக்கு என்று இழப்பான், ஆனால் எதற்காகவும் கர்த்தராகிய தேவனை ஒரு நாளும் இழக்கும்படி சம்மதிக்க மாட்டான். அதுதான் ஒரு சீஷத்துவம். ஆண்டவராகிய தேவனை விடாமல் பின்பற்றின ஒவ்வொரு விதமான சீஷருடைய வாழ்க்கையை பாருங்க. உலகத்திலே உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, வேதனைகள் வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவனுக்குன்னு தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார்களே தவிர, இந்த உபத்திரவத்திற்காக இயேசுவை விட்டு ஒரு சீஷன் கூட ஒரு நாள் பின்னிட்டே போகும். அப்படின்னா ஒரு சீஷனுக்குரிய ஒரு அடையாளம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? எல்லா காலத்திலும் எத்தனை பிரச்சனைகள் வர ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு இங்கும் அங்கும் விலகாத ஒரு மனிதனாக தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்படித்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சுவிசேஷகன் ஒவ்வொரு விதமான மக்களையும் தேவனை பின்பற்றும் சீஷனாக உருவாக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா வசனத்தை சொல்லிட்டு போறதில்ல, சும்மா கர்த்தருடைய வார்த்தையை அறிவிச்சுட்டு போறதில்ல, சும்மா ஆண்டவராகிய தேவனை காண்பிச்சுட்டு போறதில்ல. அல்ல சில இடங்களை நீங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மக்களை அந்த அந்த ஜனங்களுக்கு முன்னால் கொண்டு வருவாங்க. பிசாசுகளை சுகமாக்கிட்டு அப்படி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இல்லை, அவர்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சீஷர்களாக உருவாக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே பிசாசு துரத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுஷனை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படிக்காக அந்த மனிதன் மெய்யாகவே கடந்து வருகின்றான். அந்த மனுஷன் அநேக வஸ்திரம் தெரியாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய், கல்லறைகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய அநேக விதமான பிசாசுடைய தொகுப்புகளை ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. உடனே அந்த பிசாசை பார்த்து கேட்கிறார். ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார், நீ யாருன்னு கேட்கிறாரு. நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால நாங்கள் அநேக விதமான சாத்தானுடைய ஆவிகளின் அந்த வல்லமையினால் பீடிக்கப்பட்டதுனால நாங்கள் ஒரு லேகியனாய் காணப்படுகிறோம் என்பதை பற்றி அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து சாத்தான் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானுக்கு முன்பதாக அதிகாரத்தோடு கூட அநேக விதமான வார்த்தைகளை பேசுகிறார். அந்த பிசாசு எல்லாம் பன்றி கொடுத்துக்குள்ளாக போயிடுச்சு. இத்தோடு கூட நிறுத்தல. அடுத்தது என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது? அந்த மனிதன் இப்பொழுது தெளிந்த புத்தி உள்ளவனா இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவை பார்த்து சொல்கிறான், நானும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தம். அதுதான் அதாவது அந்த நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அற்புதத்தினுடைய முழுமை அடையக்கூடிய ஒரு காரியம். அற்புதத்தை செஞ்சுட்டு அப்படி விட்டுட்டு போறதில்லை. அடுத்தது அவன் கேட்க வைக்கிறார். ஆண்டவர் என்ன கேட்க வைக்கிறாரு? நானும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றார், நீ என் கூட வராதப்பா, ஆண்டவராகிய கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை உன் ஜனத்தாரத்தில் போய் அறிவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முழுமையான ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சது மாதிரி ஒரு சுவிசேஷகர் ஒரு முழுமையான ஊழியத்தை செய்யணும். எப்படி முழுமையான ஒரு ஊழியம்? நிறைய இடங்களை இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசுகளை துரத்தக்கூடிய மக்கள் பிசாசை மாத்திரம் துரத்திட்டு போயிடுவாங்க. இனி அவருடைய வாழ்க்கையை திரும்ப அந்த பிசாசின் ஆவிகள் பிடிக்காது இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை கற்பிக்கக்கூடிய அந்த மக்களாய் அவங்க இருக்கிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அநேக விதமான பொல்லாத பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்காக அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பாங்க. விடுதலை பெற்ற பிறகு இனி அந்த பொல்லாத பழக்கம் வராத அளவிற்காக அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட வேண்டும் அதை அந்த மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடிய மக்களாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரைகுறையாய் ஊழியத்தை செய்யக்கூடிய நிறைய சுவிசேஷம். இதனால தான் இந்த சுவிசேஷம் இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாது இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சுவிசேஷனுடைய முழுமை அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? இயேசுவை காண்பிக்க வேண்டும். இயேசுவை அவங்களுக்கு முன்னால் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றும்படிக்காக நீங்கள் அவர்களை போதிக்க வேண்டும். கடைசியாக இயேசுவுக்கு சீஷர்களாய் நீங்கள் அவர்களை உருவாக்கணும். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம். சீஷன்னா என்ன அர்த்தம்? எந்த உபத்திரம் வந்தாலும் இயேசுவை விட்டு விலகாத ஒரு மனிதனாய் அவனை கிறிஸ்து ஆண்டவராகிய தேவனுக்குள் வேர் கொண்டவனாக அளவிற்காக நீங்கள் அவனை உருவாக்கணும். இதுதான் ஒரு சுவிசேஷனுடைய முழுமை அடைந்த ஒரு பணி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய நிலைகளை பாருங்க, அங்கங்கே போய் அறிவிச்சு கொண்டே போகக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். இதெல்லாம் அரைகுறையான ஊழியம். இது என்றைக்கும் ஆபத்தான ஒரு காரியம் மட்டுமல்லாமல் இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையை பெற முடியாத ஒரு ஊழியமாக இருக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியத்தை செய்கிறது என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய எல்லா விதமான ஒரு பெயருக்காக அல்லது புகழ்ச்சிக்காக அல்லது மற்ற மக்களுடைய அநேக விதமான காரியத்திற்காக சொல்லப்படுகிறது அல்ல. தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்படும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் ஊழியங்களை உருவாக்கி தந்தார். இப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்களேன். திருச்சபைகள் நாள்தோறும் நிரம்பி விளையக்கூடிய சபையாகும். இப்ப வரக்கூடிய மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் யார் என்று சொல்லி அநேக விதமான சபை போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாரும் சீஷர்களாக உருவாக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றாங்க. இனி அடுத்த ஸ்டேஜுக்குள்ள அந்த போதகர்கள் நடத்த ஆரம்பித்தாலே போதும், அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வலிமை பெற்ற ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையிலே அதே மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்பட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? மனம் திரும்புதலை பிரசங்கிக்க வேண்டிய சுவிசேஷகர் அந்த ஊழியத்தை செய்யல. இன்றைக்கு வரைக்கும் ரட்சிப்பு பத்தி பேசுறாங்க. காரணம், ரட்சிக்கப்படக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த காரியங்களை அந்த அந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மனுஷன் ஜனங்களுக்கு முன்பதாக போய் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் சொல்லலாம். அவர்களை சீஷராக்கக்கூடிய தன்மைகளை இன்றைக்கு வரைக்கும் சபையில ஜனங்கள் பிரசங்கிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? சீஷராக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பொறுப்பும் சுவிசேஷருடைய பொறுப்பும். இவன் தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். இந்த காரியத்தை அவன் செயல்படுத்தாமல் போக ஆரம்பிக்கனால சபையிலே ஆரம்பத்திலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டு வர ஆரம்பிக்கிறான். ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு சபையில கொண்டு வந்து நீ வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறது உண்டால் அதற்கு அடுத்த ஸ்டெப்ல இருந்து அந்த ஜனங்களை வளர்க்கிறது ரொம்ப எளிதாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆனா இன்றைக்கு திருச்சபைகள் ஆரம்பத்திலிருந்து இந்த காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த சபைகள் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான அநேக விதமான பணிகள் யாவற்றையும் விட்டு அவர்களை உருவாக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால எந்த ஜனங்களையும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்றவனுமாய் உருவாக்க உங்களால முடியல. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்தார். அந்தந்த பொறுப்பிலே அந்த மனிதன் சரியான விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலே சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் சரியாக மெய்யாகவே இயங்க ஆரம்பிக்கிறதையும் அந்த சபைகள் எல்லாம் வளரவும் பெருகவும் பலுகவும் தக்கதாக மகிமை பெற்றதாக விளங்க ஆரம்பிக்கிறதையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே இந்த சுவிசேஷ ஊழியம் அளிக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இந்த வரங்களை பற்றி இந்த ஊழியங்களை பற்றி அழைப்பை பற்றி முதல் காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சுவிசேஷ ஊழியம் செய்யும் போதுதான் நிறைய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளின் மூலமாக கடந்து வருகிறத பார்க்க முடியும். வரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, சும்மா நீங்க வரங்களை பயன்படுத்திட்டு போயிடக்கூடாது. வரங்களை பயன்படுத்தி அவர்களை கர்த்தரோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். அவங்களை உருவாக்கணும். அந்த வரங்களை பயன்படுத்திட்டு சும்மா நீங்க வந்து அந்த காரியங்களை யாவற்றையும் செஞ்சுட்டு அப்படி அந்த இடத்த விட்டு நம்ம போயிடக்கூடாது. அவர்களை உருவாக்கி சீஷர்கள் ஆகக்கூடிய அளவுக்கு செய்து சபைகளை நீங்கள் கொண்டு போய் இணைக்க ஆரம்பித்தால்தான் தேவனுடைய திட்டம் முழுமையாக்கப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்படுகிறதையும் கர்த்தராகிய தேவனுடைய எல்லா விதமான சித்தமும் திருச்சபையிலே மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி உருவாக்கப்படுகிறதையும் ரட்சிக்கப்படக்கூடிய மக்கள் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடிய நிலைகளையும் உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த காரியத்திற்காக நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படும்படிக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானால் இந்த அழைப்பை நான் புரிந்து கொண்டு அவைகளின்படி ஓட எனக்கு கிருபைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்தால் அதற்கேற்ற பலத்தை கர்த்தராகிய தேவன் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு சுவிசேஷ ஊழியம் என்கிறது அது எத்தனை விதமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அப்பா, நிறைய ஜனங்கள் சுவிசேஷ ஊழியத்தை ரொம்ப அற்பமாக நினைவு கூறக்கூடிய இந்த காலங்களிலே ஒரு சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாகத்தான் ஒரு திருச்சபையே கட்டப்பட ஆரம்பிக்கிறது என்றும் ஒவ்வொரு மக்களுடைய இயக்கமும் இந்த சுவிசேஷத்தினுடைய கர்த்தாவி ஊழியத்தினுடைய இணைப்பிற்கும் ஊடாகவே மெய்யாகவே காணப்படுகிறது என்பதை பற்றியும் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த சுவிசேஷகன் இயங்கினால்தான் சபையினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போகும் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சுவிசேஷம் அறிவிக்கிறவர் எப்படிப்பட்ட கர்த்தாவை இந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாக எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்புவதை அறிவிக்கவும் சொல்லப்பட்டிராத இடங்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லவும் இலவசமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கவும் ஆரோக்கியமான காரியங்களை ஜனங்களுக்கு முன்பதாக பேசவும் சமாதானத்தை கர்த்தராக தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே உருவாக்கவும் எல்லா ஜனங்களையும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சீஷர்களாய் மாறப்படவும் தக்கதான இந்த ஊழியத்தின் முழுமையின் ஊடாக ஒவ்வொரு சுவிசேஷரும் தன்னுடைய பணியினுடைய ஒவ்வொரு விதமான திட்டங்களை உணர்ந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்றவண்ணமாய் இயங்கி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்களை கேட்கக்கூடிய மக்களுக்கு ஒருவேளை இந்த அழைப்பு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இவைகளை சரியான விதத்தில் விளங்கிக் கொண்டு இவைகளுக்கு ஏற்றவனமாய் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை சீராக்கி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்கி உம்முடைய ராஜ்யத்தினுடைய வருகைக்கு முன்பதாக திருச்சபைகள் எல்லாம் ஆயத்த நிலைகளிலே காணப்பட ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டம் சபைகளில் நிறைவாக்கப்படுகிறதையும் சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் பக்தி விருத்தியாக உருவாக்கப்படுகிறதையும் கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளிலே இந்த திருச்சபைகள் ஆயத்தமடைந்து மணவாட்டியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போகிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. என்ன நேயர்களே, சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இந்த அழைப்பை பெற்றவர்களை தேவன் விசேஷ விதமாய் பயன்படுத்துகிறார் என்பதை வேதத்தின் வழியாக அறிந்து கொண்டோம். இந்த கடைசி நாட்களில் திரளான சுவிசேஷர்களை தேவன் எழுப்பி சந்திக்கப்படாத இடத்தில் பயன்படுத்தும்படி நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.